மாவட்டம் புல்லரம்பாக்கத்தில் 2 பேர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுதாகர் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுதாகர், வணக்கம், விவரங்கள். வணக்கம் நவீனா. புல்லரம்பாக்கம் பகுதியில் சந்தான கிருஷ்ணர் ஆலயம் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதி பொதுமக்கள் வழிபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த கோவிலானது அந்த பகுதியில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக கூறி அதே பகுதியை சேர்ந்த வனிதா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கின் அடிப்படையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த கோயிலை இடித்து அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் திருவள்ளூர் வட்டாட்சியர் வாசுதேவன் தலைமையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வருவாய்த்துறையினர் தடுத்து அந்த பகுதி மக்களை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருந்தாலும் கோயிலின் சுற்றுச்சுவர் மட்டுமே இடிக்கப்பட்டது. பின்னர் 2 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் நீதிமன்ற உத்தரவின்படி கோயிலை இடிக்க நேற்று இரவு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வந்து கோவிலின் கருவறையில் இருந்த கிருஷ்ணர், ருக்குமணி, சத்யபாமா மற்றும் சந்தான விநாயகர் உள்ளிட்ட சிலைகளை இயந்திரம் மூலமாக சேதமின்றி பத்திரமாக மீட்டு அரசு வாகனத்தில் பலத்த பாதுகாப்புடன் திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்றனர். இதனிடையே எதிர்ப்பு தெரிவித்து திருவள்ளூர் இருந்து ஊத்துக்கோட்டை செல்லக்கூடிய சாலையில் புல்லரம்பாக்கம் கிராம மக்கள் குவிந்ததால் போலீசாருக்கும் அவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இன்று காலை திருவள்ளூர் வட்டாட்சியர் ரஜினிகாந்த் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு தடுப்புகளை வைத்து 3 ஜேசிபிகள் இயந்திரம் மூலம் கோவிலை இடித்து அகற்றி இருக்கிறார்கள். இதனால் புல்லரம்பாக்கம் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் திடீரென 2 பேர் தங்களது உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக் கொண்டு இதனால் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக சூதாடித்துக் கொண்ட காவல்துறையினர் அவர்களிடம் இருந்த மண்ணெண்ணெய் கேன்களை பறிமுதல் செய்து அவர்களிடம் இருந்து தண்ணீரை ஊற்றி புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். இதனால் அங்கு பெரும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.